திங்கட்கிழமை வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். கடைசியாக வந்து நம்ம மாறன் இருக்காங்கல்ல, மாறன் வந்து வீரா கழுத்தில் தாலி கட்டிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். வீரா வந்து நம்ம மாறனுக்கு வந்து ஒய்ஃப் ஆகிட்டாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே ஐயர் இருக்கார்ல, ஐயர் வந்து அரவிந்த் கையில் தாலி எடுத்து கொடுக்குற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. நேரம் ஆயிடுச்சு, தாலியை கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஐயர் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம அரவிந்த் இருக்கார்ல, அரவிந்த் வந்து நம்ம ஐயர்கிட்ட இருந்து தாலியை வாங்குறாங்க. பின்னாடி பார்த்தா நம்ம மாறன் இருக்கார்ல, மாறன் வந்து அவரோட பாக்கெட்டில் இருந்து தாலியை மாசா எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க. 2 பேருமே தாலியை ஒரே நேரத்தில் எடுக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அரவிந்த் வந்து மெதுவாக வந்து தாலியை கழுத்தில் கட்ட போகிறாங்க. அந்த நேரத்தில் வள்ளி இங்கேருந்து கத்துறாங்க, டேய் மாறா கட்டுறா தாலியா அப்படின்னு சொல்லிட்டு மாசா கத்துறாங்க. அது வந்து கூஸ் பொம்மை மூமெண்ட் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். சொன்ன உடனே டக்குன்னு தூக்கிட்டு எதுவுமே யோசிக்கல, மாறன் டக்குன்னு வந்து தாலியை கட்டிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதுக்கடுத்து பார்த்தா எல்லாருக்குமே ஷாக் ஆயிடுச்சு. ராமச்சந்திரன் வந்து என்ன செய்யறதுனே தெரியல, சிலையா அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காரு. கண்மணிக்கு அப்போ அவ்வளோதான், கண்ணு வந்து வெளியில் வந்துருச்சு போல். ஆல்ரெடி வந்து அவங்க கண்ணு வந்து உருண்டை கண்ணு மாதிரி இருக்கும். அதை பார்த்தவொடனே கண்ணுலேயே பிதுங்கிருச்சு. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஐயோ நம்ம வந்து எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அது வந்து நடந்து போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருன்னு முழிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. கடைசியில் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகி முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தா வீரா வந்து நம்ம மாறனுக்கு வந்து ஒய்ஃப் ஆகிட்டாங்க. வீராவுக்கு வந்து என்ன பேசுகிறதுனே தெரியலை. அப்படியே கண் கலங்கி போய் அந்த இடத்துல அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கை தட்டுறாங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம வள்ளிக்கு பயங்கரமான சந்தோஷம். அதை விட வந்து பிருந்தா, அதுக்கடுத்து நம்ம சூர்யா இருக்காங்களா, அவங்களுக்கு பயங்கரமான சந்தோஷம். அவங்க முகத்தில் அதை பார்த்தாலே தெரியுது, பயங்கரமான சந்தோஷத்தில் இருக்காங்க. மீதி எல்லாருமே ஷாக்கிங்காக இருந்திருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து திட்டிட்டு போயிட்டாங்க. என்ன சம்பந்தி, இதுதான் அவங்க இது மரியாதையா? நான் ஆரம்பத்தில் நினச்சேன் இந்த வந்து அந்த கல்யாணத்தில் வந்து அவன் தான் மாப்பிள்ளை மாதிரின்னு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே டவுட் வந்துச்சு. நீங்கள் உங்கள்கிட்ட கேட்டால் அவன் தான் எல்லாத்தையுமே எடுத்து நடத்துகிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வாயை அடைச்சிட்டிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அரவிந்தோட அப்பா சொல்கிறாரு, சம்பந்தி இது எனக்கே எதுவும் தெரியாது சம்பந்தி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சும்மா விளையாடாதீங்க சம்பந்தி, நீங்கள் அவ்வளோ வரதட்சணை கேட்கும்போதே நீங்கள் எதுவுமே பேசாத போது எடுத்து கொடுக்கும்போதே நான் நினச்சேன் பின்னாடி ஏதோ ட்விஸ்ட் வைக்க போகிறீங்கன்ட்டு. உங்கள் மகனை வச்சு எனக்கு பயங்கரமாக செஞ்சிட்டிங்களே, உங்களை சும்மா விட மாட்டேன், வாடா இந்த இடத்துல நமக்கு என்னடா வேலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அரவிந்தை கூட்டிட்டு அவங்க அப்பா போயிடுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தோம்னா நம்ம இவர் இருக்காங்களா, கண்மணிக்கு பயங்கரமான கோவம் வந்துடுது. விறுவிறுன்னு போகிறாங்க, ஏ வீரா அவன் கட்டின தாலி வந்து உன் கழுத்தில் இருக்கக்கூடாது, கலட்டடி அப்படின்னு சொல்கிறாங்க. வீராவுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னு தெரில, அமைதியாகவே நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதான் நான் சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்துறாங்க. வீரா அமைதியாகவே இருக்காங்க. விறுவிறுன்னு போய் அவங்களோட தாலியிலே கை வச்சிட்டாங்க. இனிமேல் அவன் கட்டின தாலி வந்து உன் கழுத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அக்க போகிறாங்க. அந்த நேரத்தில் வந்து வள்ளி மாசா என்ட்ரி கொடுக்காங்க. ஏய் நிறுத்துடி, உனக்கு என்னடி மரியாதை, எங்கள் வீட்டுக்கு நீ மருமகளாக இருந்தாலும் பரவாயில்ல, அவளும் எங்கள் வீட்டுக்கு மருமகள் ஆகிட்டா, இனிமேல் அவளோட கழுத்தில் இருக்கிற தாலியில் கை வைக்கிற உரிமை உனக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் அவளோட அக்கா, அப்படி தான் வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அக்காவாக இருந்தால் அவள் கழுத்தில் இருக்கிற தாலி நீ கலட்டுவியா? அதெல்லாம் கலட்ட முடியாது, அவள் எங்கள் வீட்டு மருமகள் ஆகிட்டா, இனிமேல் அவள் கழுத்தில் யாராவது கை வச்சிங்க நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ராமச்சந்திரனுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல, என்னடா இப்படி நடந்து போச்சுன்ட்டு அவர் இது ஒரு கனவு மாதிரியே நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து கண்மணிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, இப்படி திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தாலியிலேருந்து கை எடுத்துட்டாங்க. நம்ம வீராவை பார்த்தா அவங்களுக்கு என்னடா பண்ணுறது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் அழுதுகிட்டு நின்றுட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. மாறனும் வீராவும் ஜோடி அணைக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.